இங்கு மட்டும் இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் வலுவான மழை பெய்யும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக வட தமிழக கடலோரங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவுகள் நிச்சயம் நம்ம எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை இருக்கிறது, எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் மிக குறைவாக இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை கிடைக்கும் என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி எல்லா மாவட்டங்களிலும் கனமழை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் தொடர்ந்து எழுந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கனமழை இருக்குமா அப்படிங்கிறது தான் பலரும் எதிர்பார்ப்புகளாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பகுதியாக ஒரு சில மாவட்டங்கள் இப்போ நமக்கு மழை தீவிரம் குறைஞ்சிருக்கு. 5 to 7 மாவட்டங்கள் மட்டும் தினந்தோறும் மழை பொழிவுகள் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் குறிப்பாக கடலோர பகுதிகளிலும் உள் மாவட்டங்களிலும் பல இடங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடைவிடாத மழை பொழிவுகள் கடலோரத்திலும் உள் மாவட்டத்திலும் ஒரு 4 மணி அல்லது 5 மணிக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் வர தொடங்கும். குறிப்பாக நமக்கு பகல் நேரங்களுக்கு பிறகே பல இடங்களில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது. தொடர்ந்து வெயிலின் தாக்கம் ஒரு சில மாவட்டங்களில் சற்று அதிகமாக காணப்பட்டு இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வலுவான இடியுடன் கூடிய கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும். ஸ்க்ரீனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைக் பட்டன் கொடுத்துருப்போம். மறக்காமல் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளின் மேல் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. அப்போ 2 மிக முக்கியமான ஒரு நிகழ்வுகள் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளின் மேல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதுனால ஒடிசா, மேற்கு வங்கம், அசாம், மேகாலயா இது போன்ற பல இடங்களிலும் நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமடைய போகுது. ஆகவே ஒரிசாவினுடைய கடலோர பகுதிகளிலும் மேற்கு வங்கத்திலும் கனமழை தீவிரம் அதிகரிக்கும். அதே போல் பங்களாதேஷ், மியான்மர் உள்ளிட்ட இடங்களிலும் மழை தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக கடலோர மாநிலங்களில் பல இடங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் எதிர்பார்க்கக்கூடும். அதே போல் இன்னொரு பக்கம் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கே அதி கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். குஜராத்தினுடைய கடலோர பகுதிகள், மகாராஷ்டிராவினுடைய கடலோர மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய இடங்கள், மும்பை போன்ற பெருநகரங்களில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு பொறுத்தவரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளிலும் குறிப்பாக மங்களூர், உடுப்பி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழையானது இனி வரக்கூடிய நாட்களில் பதிவாகும். மேட்டூருக்கு நீர்வரத்து எப்பொழுது அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். மேட்டூருக்கு நீர்வரத்து பொறுத்தவரை குறிப்பாக ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு கணிசமாக நமக்கு நீர்வரத்து சற்றே அதிகரிக்க தொடங்கிறோம். காரணம், இந்த ஜூலை 15 வரைக்கும் இந்த நாட்களில் தான், இந்த முதல் 2 வாரங்களில் தான் கர்நாடகாவில் மிக கனமழை முதல் அதி கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணை பொறுத்தவரை வேகமாக நிரம்புவதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையும் எதிர்பார்த்து வருகிறோம். ஆகவே கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற பல மாநிலங்களிலும் தொடர்ந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். சரி, தமிழகத்தில் எப்படி மழை வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு ஏதேனும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு பதிவாகும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா வட தமிழக கடலோர பகுதிகளிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழையும் ஓரிடங்களில் பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணிக்குள்ளாக பரவலாக ஒரு சில இடங்களில் பகுதியாக கனமழையானது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடலோர மாவட்டங்களான சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் கடலோர பகுதிகளில் குவிந்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சரியாக இரவு நேரங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்கக்கூடும்.
ஆகவே உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம், காட்பாடி, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகள் என பல பகுதிகளிலும் தொடர்ந்து ஒரு மழை பொழிவுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கடலோர மாவட்டங்களிலும் வட தமிழக கடலோரங்களிலும் உள் மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக எதிர்பார்க்க முடியும். கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேர மழை வாய்ப்புகள் ஆங்காங்கே பகுதியாக எதிர்பார்க்கலாம். ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிடங்களில் பரவலாக கனமழையானது வெளுத்து வாங்கும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக பகுதியாக நமக்கு இடைவெளி விட்டு மழை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், அதே போல சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பகுதியான ஒரு மிதமான மழையானது கிடைக்கும். வெயிலின் தாக்கம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் சற்றே அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பகுதியாக ஒரு 10 to 12 மாவட்டங்கள் மட்டும் இன்றைக்கு நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வட தமிழக கடலோரத்திலும் உள் மாவட்டங்களிலும் விட்டு நமக்கு பகுதியாக கனமழை இன்றைக்கு கிடைப்பதற்கான சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மலை பகுதிகளில் கனமழை தீவிரமாகும், மற்ற இடங்களில் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற மலை பகுதிகளில் பரவலாக கனமழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் நிச்சயம் நமக்கு எதிர்பார்க்க முடியும். ஆகவே பல இடங்களிலும் பல பகுதிகளிலும் கனமழை சற்றே நமக்கு வலுவாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேற்கு தொடர்ச்சியில் அதுவும் குறிப்பாக மலை பகுதிகளில் கனமழை உறுதியாகவும், மற்ற இடங்கள் அதாவது மலைப்பகுதி இல்லாத நகர பகுதிகளில் மிதமான மழை மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பாருங்க. நிறைய பேர் அதி கனமழை மற்றும் அதீத கனமழை நீலகிரி, கோயம்புத்தூர்ல ஒரு நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு இல்லை வேற ஏதேனும் ஒரு மிகப்பெரிய ஆபத்துகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தற்போதைய நிலவரப்படி கேரளாவிலேயே நமக்கு கனமழையாக தான் பதிவாயிட்டு இருக்கு. தொடர்ந்து உங்களுக்கு அதி கனமழையோ இல்லது அதீத கனமழை பதிவாக வாய்ப்பு இருந்தால் அறிவிக்கிறோம். தற்போதைக்கு கேரளா பகுதிகளுக்கும் ஆபத்துகள் கிடையாது. தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி ஆபத்துகள் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஒரு மிதமான மழை வாய்ப்புகள் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். கனமழை தொடர்ந்து மலை பகுதிகளில் விட்டு தொடர்ந்து தீவிரம் அடையும். அடுத்ததாக தேனி மாவட்டங்கள், தென்காசிலாம் வானம் மேகமூட்டமும் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில சமயங்களில் விட்டு பரவலாக லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பாருங்க. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், அதாவது மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் விட்டு பரவலாக சில சமயங்களில் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏதேனும் சில இடங்களில் லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை கிடைக்கலாமே தவிர தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி மிக கனமழையோ அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் எங்கேயுமே கிடையாது. கனமழை இன்று ஒரு நாள் மட்டும் வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் சில இடங்களில் பகுதியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரையில் 40 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் அவலாஞ்சியில் 3 சென்டிமீட்டர், சின்ன கல்லாரில் 3 சென்டிமீட்டர், சோலையாறில் 2 சென்டிமீட்டர், வால்பாறையில் 2 சென்டிமீட்டர், வானமாதேவி 1 சென்டிமீட்டர், மேல் பவானியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டத்தில் வானமாதேவி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. மேல் பவானியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளும் தொடர்ந்து பதிவாகி இருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள் மற்றும் நேரங்களிலும் இடைவிடாத மழை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.